அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றது. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஒரு ஆசிரியர் வர்றார். சார் அவர் யாரு? எட்டாம் கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிறோம். சரி, 8ஆம் கிளாஸ் பையனை ஏற்க போறான். 6லேருந்து 7 போய் இப்போ 8ஆம் வகுப்பு வந்துருக்கிறான். பையனை 8ஆம் வகுப்பு போறான். பையனும் 8ஆம் கிளாஸ் தான், வாத்தியாரும் 8ஆம் கிளாஸ் தான். 2 பேரும் ஒன்னா என்ன? இல்ல அவரு சொல்லி கொடுக்க வந்திருக்கிறார் 8ஆம் வகுப்பு பையனுக்கு. அவருடைய இடத்துல இருந்து இறங்கி வந்து சொல்லி கொடுக்கிறார். இவன் ஏறுவதற்கு போய் படிக்கிறவன். அந்த மாதிரி தான் 4 பெருமக்கள் ஞானத்தில் நிற்கிறாங்க. சரியை சொல்ல வந்தார், கிரியை சொல்ல வந்தார், யோகத்தை சொல்ல வந்தார் ஆசிரியர்கள் அவங்க. நாம அப்படி இல்ல, நாம பயிற்சி எடுக்கிற மாணவன். நாம உடனே நானும் ஒண்ணு, அவரு 8ஆம் கிளாஸ் டீச்சர், நான் 8ஆம் கிளாஸ் மாணவன் அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா என்ன? ஆகாது, பொருத்தம் இல்லை. அதே மாதிரி எனவே ஞானிகள், அருளாளர்கள் அவங்க நிலைமை மிக உயர்ந்த இடம். ஏதோ கும்புற வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அவங்களெல்லாம் நமக்கு நினைந்து வணங்குற வாய்ப்பு அப்படின்னு கருத வேண்டுமே ஒழிய நாமளும் அவங்களும் ஒண்ணு, நானும் அவங்களும் ஒண்ணு அப்படின்னு ஒருபோதும் கருதக்கூடாது. நாம கீழே கிடக்கிறோம், அவங்க உயரத்தில் இருக்கிறவங்க. ஆசிரியன் என்பவன் யார்? இப்போ நம்ம சொல்லும்ல குரு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது. நம்ம யாரை பார்த்தாலும் குருமா. என்ன குரு? அப்படி ஹாய் குரு அப்படிமா. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக குரு குருன்னு சொல்லுது. உண்மையிலேயே அந்த சொல்லுக்கு இலக்கணம் என்னன்னா, பொய்யை காட்டி பொய்யை அகற்றி அறிவுக்குள் ஆனந்தத்தை எவன் காட்டுகிறானோ அவன்தான் குரு. இதை விட குருவுக்கு இலக்கணத்தை எளிமையாக சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளவு விளக்கம் வேணாலும் நீங்கள் விரித்து கொள்ளலாம். எளிமையாக சொல்லணும்னா, நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட பொருளை இது நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது என்று காட்டி, நிலையான பொருள் இது என்று காட்டினா மட்டும் போத, அதோடு கூட்டணும். பொய்யை காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளா மெய் காட்டும் மெய்கண்டாய். இதுதான் குருவுக்கான அடிப்படையான விளக்கம் என்பதை நாம் விளங்கி கொள்ளணும். சரியைக்கு ஒரு பயன் இருக்கிறது, கிரியைக்கு ஒரு பயன் இருக்கிறது, யோகத்துக்கு ஒரு பயன் இருக்கிறது, ஞானத்துக்கு ஒரு பயன் இருக்கிறது. சரியையின் பயன் சிவலோகத்தில் இருத்தல், கிரியையின் பயன் சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருத்தல், யோகத்தின் பயன் சிவபெருமானை போல இருத்தல், ஞானத்தின் பயன் இறைவனோடு கலந்து விடுதல். இப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அதான் பயன். சரியில் நின்னீங்கன்னா சிவலோகம் உறுதியாக உண்டு. தண்ணி ஊற்றி பூ வச்சு ஒரு கிரியையில் நின்னீங்கன்னா சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கலாம். அந்த பூசையில் யோகம் கைவர பெற்று அகப்பூசையில் ஒடுங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் நீங்கள் எங்கே நின்னலாம்? சிவபெருமானை போல இருக்கலாம். அதே சமயத்தில் இதன் முதிர்ச்சியாகிய ஞானம் கைவர பெறுமானால் நீங்கள் இறைவனோடு கலந்து விடுவீர்கள். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். அப்புறம் சொல்லார், வாய்த்தது நந்தமக்கு ஈது ஓர் பிறவி. ஐயா, எங்கேயோ மனிதனாக பிறக்காமல் நம்மளை தமிழ்நாட்டில் பிறக்க வச்சிருக்கிறானே, கொஞ்சம் சிந்திச்சு பாரியா. நமக்கு அது சிந்திக்கிற நேரம் இல்லை, சிந்திக்கிற கெப்பாசிட்டி இல்லாதனால போங்க அவங்களுக்கு எப்போ பார்த்தா இதே பொழப்பா போச்சு. ஏன் நம்ம கிடைத்த கறி பிறப்பு பிடிச்சி கிடைக்க அது என்னத்தை போய் பிறகு எங்களுக்கு தானே தெரியும் அங்கே பிறப்பு என்னன்னு அப்படின்னு நினச்சி சங்கடப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்லவே இல்லை. ஆனந்தம் இருக்கிறது, பேரானந்தம் இருக்கிறது. கிடைத்தற்கரிய வாய்ப்பு என்பது நமக்குத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் திருவருளை நோக்கி போங்க, அப்போ தான் தெரியும். நீங்கள் உலகத்தை நோக்கி போயிட்டு எட்டாத பொருள் மேலே நோக்கி ஓடிட்டு எனக்கு கிடைக்கல போக. எட்டுகிற பொருள் இங்கே இருக்குது. உணர்வுக்கு உரியவன் இருக்கிறான், உயிருக்கு உயிரான் இருக்கிறான். அவனை அல்லவா நோக்கணும். அவன்தான் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள். அவனை தவிர வேறு பொருள் இல்லை என்பதை நீங்கள் உணர்கிற காலத்தில் தான்